நல்லா கவனிங்க. இயேசுவோட கனெக்ட் பண்ணி தன்னுடைய லீடர்ஷிப்பை பார்க்குறார். பவுல் இந்த சபைக்கு ஒரு லீடராக இருக்கிறார். பிலிப்பிய சபைக்கு எழுதுறாரு. அவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு இது இருக்கு, ஒரு பொசிஷன் இருக்கு, ஒரு பவர் இருக்கு. ஆனால் அதை எப்படி பார்க்குறாரு? இயேசுவோட கனெக்ட் பண்ணி தான் பார்க்குறாரு. எப்படி பார்க்கல? ஜனங்களோட கனெக்ட் பண்ணி பார்க்கல. ஜனங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்தா எப்படி பார்ப்பாரு? நீ சாதாரண ஆள், நான் பெரிய ஆள், நீ சும்மா நான் சொல்றதை நீ கேள், இப்படி தான் பார்ப்பாரு. நான் பாஸ்டர், நீ விசுவாசி, இப்படி தான் பார்ப்பாரு. அதை விட்டு அவர் எப்படி பார்க்குறாரு? இவங்களோட சம்மந்தப்படுத்தி பார்க்காம இவரோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறாரு. இவருடைய லீடர்ஷிப்பை எப்படி வருது? இவருக்கு நான் அடிமை. ஊழியக்காரங்க தங்களை இப்படி பார்த்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். தங்களுடைய பவரையும் பொசிஷனையும் அவங்க தவறாக பயன்படுத்தவே மாட்டாங்க. இயேசுக்கு நான் அடிமைன்னு யோசித்தா தவறாக பயன்படுத்த முடியுமா? பவரையும் பொசிஷனையும் அப்யூஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் அநேக நேரத்தில் கிறிஸ்டியன் லீடர்ஸ் எப்படி பார்த்துட்றாங்க? ஜனங்களோட ஒப்பிடுறாங்க. நான் லீடர், நீ என்ன ஃபாலோ பண்ணு, நான் அவரை ஃபாலோ பண்ண, அவருக்கு அடிமை அப்படின்னு பார்த்தா வேற விதமாக நம்ம செயல்படுவோம், வேற விதமாக நடந்து கொள்வோம். நம்முடைய லீடர்ஷிப்பை தவறாக பயன்படுத்த மாட்டோம். அப்போ பவுல் விசுவாசிகளையும் சரி இயேசுவோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறார். தன்னுடைய லீடர்ஷிப்பை எப்படி இயேசுவோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறார். அவருக்காக தான் நான் இருக்கிறேன், அவரை பிரியப்படுத்துறதுக்கு இருக்கிறேன், அவர் சொல்கிறபடி செய்கிறதுக்கு இருக்கிறேன், நான் இஷ்டப்படி செய்ய முடியாது, இப்படி தான் பார்க்குறேன். இப்படி உங்களையும் இப்படி பார்க்குறாரு, அவரையும் இப்படி பார்க்குறார். இப்படி பார்க்கும்போது ஒரு சபையாக இருக்கட்டும், ஒரு ஊழியமாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? லீடர்ஸாக இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. ஏன்னா ஜனங்களும் நம்மளை உயர்த்தி பேசுறதுனால நாமளும் எப்படி பார்க்குறோம்? வேற விதமாக பார்க்க தொடங்கிடுவோம். பாஸ்டர் நீங்கள் இப்படி, பாஸ்டர் நீங்கள் அப்படின்னு அவங்க சொல்ல இயேசுக்கு நான் அடிமை, அவர் சொல்கிறபடி செய்கிறதுக்கு தான் இருக்கிறேன். என் விருப்பத்தின்படி செய்கிறதுக்கு கிடையாது, ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு செய்கிறதுக்கு கிடையாது. இயேசுவை பிரியப்படுத்தணும். இயேசுவை நீங்கள் வச்சிருக்கிறார். எப்படி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் பாருங்க. அவருடைய